நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும், ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். அலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. $100 Cyrus. The Russian that keep its Schwarz in our set. So let's start with that. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்றி, எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewards chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Shawisi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஜமே பதிலுக்கும் வெயின்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். ஹண்ட்ஸ் பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சயம் எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது என்ன? துபாய் சாக்லேட்ஸி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவே சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். கால்டஸ் வாய்ஸ் சாப்பிடிய பாயசி பிடித்தவன் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ் $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1 சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி,
எங்களுடைய காக்டெயில் ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail should be certain prepared sugars conduct. That seal after stragged could have pretty. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் ட்விட்டா இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்படி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ் நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். சேஃப், நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோசை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Brady was just right. Alex, what about it?
$1,000,000 ரேட்லீங்க. வா அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ ஓ நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. ஓ, அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஆர்க். எனக்கு சிப்மங்க் பிடிக்கும். மாமிசம் விசேஷமாக அவற்றில் அடடா அடடா, உன்னிடம் நிறைய இல்ல. ஆமாம், நிச்சயம். புதன்கிழமை நீ முதலில் தொடங்குகிறாய். நான் இந்த கவரை எப்படி அகற்றுவது? போங்க, எனக்கு சும்மா விடுங்கள். நீங்கள் எனக்கு உதவுவீர்களா? எனக்கு இந்த கண்டிகள் பிடிப்பதில்லை. மைக், சுதந்திரம் செய்யவா? ஹ, எளிதுதானா? ஆனால் உண்மையில் இல்லை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இந்த சுபா சுப்ஸுடன் இந்த விஷயத்தை சரி செய்யவும். நல்லா செய்திருக்கீங்க. சரி, இத முயற்சிக்க நேரம் வந்தது. ரொம்ப ஸ்பெஷல். முடிச்சிட்டேன். 10 உங்களை கேட்டுக்கொள்ள முடியுமா? சரி, என்னுடைய பதிவு கடைசியாக. இந்த சுப்பா சப்புகள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. அதனால நான் தொடர்ந்தேன். அவற்றை குள்ளக ஒரு சிறப்பு வைத்த பாக்கெட்டில் போட்டு நசுக்கிறேன். ஓ மைக், நீ என்ன செய்கிற? இது ஒரு புதிய லைஃப் ஹேக் ஆறதா? பாட்டி, நான் இனிப்பு தூவகம் செய்தேன். அவர்கள் என் சிப்ப சிப் செய்து அதையும் ருசிகரமாக செய்கிறார்கள். இது மறக்க முடியாத அனுபவம். ருசியானது. சாப்பிடணும். ஆஹா, நீங்க சரி சொல்றீங்க மணமகனே. வணக்கம். ஆனா, எதுதான் முதல்ல தொடங்கணும்? ஒரு வெற்றிட குறிப்பா? 10 இன்ச் இருந்தேன். அந்த வேகத்துல இங்கே வந்து சின்னுட்டேன். என்னுடைய அற்புதமான குறும்பாக இருக்கிறது. உன் முடியை பாரு. பாட்டி அதை பிடிக்கல. நான் உங்களுக்கு உதவ விரும்பினேன். என்ன நடக்கிறது? குழப்பம். நன்றி மருமகனே, இந்த மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்குது. மீதமுள்ளவற்றை கூட பழக்கலாம். இது இங்கே வேண்டும். ஓ, போர்வை போல் மூடியது. நீங்க ஏற்கனவே உங்களுடைய சாப்பிட்டுட்டீங்க. பாட்டி இந்த அருமையான சோவை நிச்சயமாக ரசிப்பாரா? அவை என் தசைகளில் சிக்கி இருக்கின்றன என்று நினைக்கிறேன். மைக், தயவு செய்து விரைவாக எனக்கு உதவி பண்ணுங்க. தயவு செய்து உங்கள் கையெழுத்தை யாசிக்கிறேன். அப்பாப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் போல. அது நிச்சயம். எனக்கு என் தாடை தேவையாக இருக்கும். ஆனா இனிப்பு BHU ருசியாக இருக்கிறது. ஒன்னு இன்னொன்னா நான் தான் கடைசியான். நல்ல வேலை. அருமை. பாட்டி ஒரு சோளம் தான். அப்படி சிப்பாம். இது ஏதோ ஜோக் மாதிரி இருக்கிறதா? மற்றும் பாட்டி 7, 8, 9, 10. நல்லது. ஓ, சரி சரி சரி, அது ஒரு நல்ல அளவு. ஏன் அப்படின்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை உண்மையில முதலதா இருக்கும். எனக்கு புரியவில்லை. இதை எப்படி சாப்பிடுவது? கொஞ்சம் காத்திரு. கொஞ்சம் தீயை கொண்டு வருகிறோம். சரி, இப்ப முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் பாப்கார்ன் வாங்கிட்டேன்.
நாம் இதை ஒரு முறையாக முயற்சி செய்து பார்ப்போம். ஆச்சி, நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நன்றி, இது உங்கள் முறை. சரி, இதோ என் இஸ்திரி. நான் அழகாக இருக்கிறேன். அது சூடாக இருக்கு. சரி, எப்பதான் பாப்கார்ன் செய்ய போறோம்? என் தானியங்களை இரும்பு மேல் போடுகிறேன். இதோ சுவையான பாப்கார்ன் கிடைத்து விட்டது. பாப்கார்ன். இதுதான் அற்புதம். அது குளிர்ச்சி. இப்போது உன் முறை லிங்க். எப்படி வேகமாக வகுப்பு பாப்கார்ன் செய்வது என்று எனக்கும் ஒரு யோசனை உள்ளது. உண்மையில என் பக்கத்தில் ஒரு சிறப்பு பாப்கார்ன் மெஷின் உள்ளது. இப்போது நான் வேண்டும் அளவு சாப்பாடு தயாரிக்க முடியும். ஆமாம், நான் சாப்பிடுகிறேன். இதுவும் சுவையானது. என்ன செய்தி? இல்லையா? அப்பா, இது செய்யாதே. ஓ மை காட், இது ஒரு மோசமான எண்ணம். இந்த யந்திரம் உடைந்துதான் போகிறது. அவர்தான் இருக்கிறார். நாங்கள் இப்போ கோப்பு குர்ரன்கிற இடத்திற்கு போகிறோம். வெளியே போங்கள். அது மிகவும் உங்களுக்கே அழகாக சொல்க. உள்ளது. யாருக்கும் போதுமானதை உள்ளதே. அதான் அது. அது பக்கமா? என்ன? ஒன்று பாம்பு புரதம் நல்லது. பாம்பு புரத கோபுரத்தை பாருங்கள். இது பைத்தியம் போல் இருக்கிறது. ஆமா. ஓ, பாட்டி ஆரம்பிங்க, நல்லா பசிக்குது. காரி, நான் ஒரே ஒரு பாக் தான் வச்சிருக்கிறேன். இதை பார்த்து எவ்வளவு இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக இருக்கிறது. ஹும் ஹும், எனக்கு அது பிடிக்கிறது. நீங்க புதன்கிழமை தொடங்க. நீங்கள் இதை முடிக்கவில்லை. அவர் கூட கவனிக்கவே இல்லை. நல்லது, அத நான் மகிழ்ச்சியோட சாப்பிடுவேன். பாருங்க, பாட்டி ஒரு குமிழி ஊத போறாரு. வாய், நான் முடிச்சுட்டேன். அந்த இருந்து விடுபட விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு பெரிய பம்பரம் செய்ய போகிறேன். பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இதை பாருங்கள். இந்த கம்பாலை கொண்டு நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போது நான் கம் சாசேஜ். மூழ்கி சரி சென்று விட்டது. என்னோட கிரஷ். மேல் புதன் ஒரு அருமையான யோசனையை கண்டுபிடித்தார். நல்ல வேலை. உண்மையில் குட்டான் மிக வேடிக்கையாக இருக்கிறான். அத பாருங்கள். சரி, என் கம் நூடுல்ஸை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துட்டது. செம்ம, எனது பூமட்டம். ஹுரே! ஆனால் அது ஒரு மோசமான யோசனை. நான் அதை சீக்கிரம் எடுத்து வருகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். எனது புடிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கும் என நான் ஆச்சரியப்படுகின்றேன். அதுதான் அமைதி. சிறப்பு. மேலும் பல செய்வோம். இதனுடன் நான் விளையாட கூட முடியும். வாவ், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஹா ஹா ஹா. வாவ், அருமை. ஆமாம், எனக்கு ஒரு சூப்பரான யோசனை வந்திருக்கின்றது. இந்த சிறிய பலூன்களை கொண்டு ஒரு முழு மலை கட்டலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்? ஏய், டேய் பாருங்க. ஓப்ஸ், நான் பொய்யதற்குள் சிக்கிக் கொண்டேன்னு நினைக்கிறேன். உதவுங்கள். நன்றி பார்த்ததற்கு. எங்கள் சேனலை விரும்பி நம்ம செல்வோம். பட்டாஸ் மாஸ்ல சொடா அளவுகளை வாங்கலாம். ஓ, நான்சி 10 அடுக்கு நியூடில்ஸ் வச்சிருக்கா. ஐயையோ, அப்ப குலோயின் அணுக்க எவ்வளவு? வாவ், 100 அடுக்கு நூடுல்ஸ் சுவையா இருக்கின்றன. சரி, சுவை அருகே ஆரம்பிப்போம். ருசியாக இருக்கிறது.
பெண்களே, இது கோகோ கோலா மாதிரி ருசிக்கிறது. குளிர்ச்சியாக உள்ளது. எனக்கு அடிக்கடி பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் தான் நான் இன்னும் விரும்புகிறேன். இதுதான். அடுத்தவர் யார்? அப்பா மன்னிச்சுங்க, இது எல்லாமே நூடுல்ஸ்னால தான். ஏய், அதுவெல்லாம் அருவருப்பானது. சரி, இப்போ என் டர்ன். எனக்கு ஒரு குல் பிளக் இருக்குது, மின்சார பிளக். ஆமா பாருங்க, என்னோட ஃபோர்க் அற்புதமாக தான் இருக்கு. இது முறுக்க முடி, ஏன்னா நூடுல்ஸ் தானாவே மடியுதே. இது கேமா இருக்குதா? வாவ், இதன் ருசி கிட் கைட் மாதிரி இருக்குது. இது எனது மனம் கவர்ந்த சாக்லேட் பார். நீங்க கண்டிப்பா சாக்லேட் நூடுல்ஸ் முற்பாய் சாப்பிட்டது இல்ல. ஓகே, வாருங்க. இது ரொம்ப சுவைமிக்கதாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. மேலும் இந்த துவாம்பி மிகவும் வசதியானது. நூடுல்ஸ் உள்ள சென்ற போது அது ரொம்பவும் வேடிக்கையா சுற்றுது. உங்க வாயில நூடுல்ஸ் வச்சு பார்ப்போம். ஆஃப், இன்னும் ஒன்று. முழுவெண்ணல் தாக்குதல். சுந்தரமான என் வாயில பண்ணல, பட் சோ சரிதான். ஆஃப், இந்த அருவருப்பானது. இப்ப நான் என் நூடுல்ஸை சாப்பிட விரும்புறேன். எனக்கு ஹபா பபாயின் ருசி இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நான் சில குமிழ்கள் ஊதி காட்ட முடியுது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. இந்த பைலி. அச்சச்சோ, டயானா, அவளுக்கு உதவுவோம். ஹே, என்ன செய்றாய்? ஆஹா, என்னை எழுந்திருக்க உதவியதற்கு நன்றி. ஆனால் நான் சிறையிலிருந்து நூடுல்ஸை தேர்வு செய்ய முடியவில்லை. இது என்னை முழுவதும் சுருட்டி கொண்டது. நீங்கள் உதவ முடியுமா? நான் அதை சாப்பிட முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. டயானா, நாமும் ஒரு நூடுல்ஸ் சுட்டி எடுத்து சாப்பிடுவோம். பெண்கள், எனக்கு சிலவற்றை விட்டு விடுங்கள். ஆஹா, எனது தலை சுழல்கிறது. இப்போ நம் குமிழிகளை ஊதி வீற்ற போகின்றோம். என்ன? நான் இல்லாமல்? இங்கே வாங்க பிசாசே, கோபப்படாதே. ஆகையால் அது மாமரலேட் கண்கள். எவ்வளவு இனிமையான ஒன்று. மற்றவர்களை பற்றி என்ன? சரி, குளோய்க்கு 10 மாமரலேட் கண்கள் உள்ளன மற்றும் நான்சிக்கு 100 மாமரலேட் கண்கள் உள்ளன. அருமை. டயானாவோட தொடங்கலாம். அவளுக்கு 1 மட்டும் உள்ளது. ஓ, எவ்வளவு சுவையாக உள்ளது. அது மிகவும் குறைவாக இருப்பது கற்பனை இல்லை, ஆனால் அது மிகவும் சுவையானது. எனக்கு பிடித்தமானது. ஓ, ரொம்ப அருமையா உள்ளது. ஓ சரி, அடுத்தவர் யார்? ஓ, நான். எனக்கு 10 மாமலேடு கண்கள் உள்ளன. அருமை. நான் பாப் டியூப்புடன் அவற்றை சாப்பிடுவேன். வாவ், மற்ற ருசியா உள்ளது. நான் எல்லா விஷயங்களையும் சாப்பிட முடிஞ்சது. ஓ அப்பா, நான்சி உனக்கு உதவும். உயர்ந்த தொண்டையில ஒரு இரு உள்ளது. உதவவும் நன்றி. நான் மூச்செடுக்கிறேன். Nunchaut Nancy, and here's revision. For me experience fix and 100 marmalade சாப்பிடணும். அவர்கள் முட்டாள்கள். எனக்கும் உள்ளடக்கம் பிடிக்கும். ஜெய்னா, நீங்களே பார்ப்பது கூட வேண்டாம். அவற்றை நான் மட்டுமே பார்க்கிறேன். அவற்றை சோ பிரமாதமா இருக்கின்றன. சும்மா என்கிறேன். பேராசை. நான் எவ்ரிதிங் ஐ எல்லாம் எனக்கே சாப்பிட விரும்புறேன். சுவையா இருக்குது. நான் ஒரே அரை மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவையில்லை. இது எனக்கே. ஓ, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குது. எனக்கு வலிச்சு ஒண்ணு இருக்குது. அது ஹிஹோக்ல இருந்ததல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு துணி பொம்மை செய்கிறேன். ஓ வாய்ப்புகள், இதை கண்டு பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என் ஜாம்பரங்கள் போன்ற கண்களை டியானாவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நன்றி. நீங்கள் உண்மையிலேயே என்னை இந்த காலுறையால் நிறுத்த வேண்டுமா? இதை எங்கே பார்த்தீர்கள்? நான் ஜாம் இனிப்பு நுகர்வு விட்டு விலகிவிட்டேன். சும்மா இராய், கை வெளியே எடுத்து விடு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்னை விடு. நான்சி, உன் காலுறை பிதற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன? நான் எதுவும் கேட்கவில்லை. ஜாம் இனிப்பு சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறேன். ஆஹா, நல்லவனா? ஓ, உதவினால் சரி. எனக்கு ஹை பைவ் கொடுங்கள். வா, இவ்வளவு வாஃபிள்ஸ் இருக்கிறதா? இவ்வளவு இருக்கும் என் கனவுல கூட நினைக்கவில்லை. வா, நான்சிக்கு 10 இருக்கிறது. அற்புதம். டயானாவுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஓ, ஒரே ஒன்று. அது எனக்கு போதும். இதுவே மற்ற சிறப்பு சேர்த்து ரொம்ப சுவையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். இது கொஞ்சம், அது கொஞ்சம். ஓ அருமை. இனி ருசிப்போம். ரொம்ப சுவையா தோணுது. சரி, போகலாம். நான் சரியாதான் இருந்தேன். இது அதிவெகுவா சுவையா உள்ளது. இவ்வளவு நன்றாக இருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு பற்றி என்ன? நான் இதை எப்படி டின்பு செய்வது என்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. வெப்புற்றி பழசப்பட்ட ஸ்லிப்பு கொண்டு வாபிள்ஸ் சாப்பிடுவதற்கு அதிகம் சிறந்தது யாரும் யோசிக்க முடியாது. நான் அவற்றை ஒட்டிக்கொள்ளலாம். பின்னர் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும். அட, அந்ததை பாருங்கள். வா, கொஞ்சம் கூட சேர்க்க. இன்னும் மாடி. அதை மட்டும் பாருங்கள்.
எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை உடனே சுவைக்க வேண்டும். அதிசயமானது. எனக்கு இப்பயாவது ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நான்சி சுவையான உணவு சாப்பிடுகிறாள். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கிடம் 100 வாஃபிள்கள் இருக்கின்றன. ஆம், நானும் வீடு கட்ட முடியும். ஆனால் அதை நுடல்லா கொண்டு இணைத்துக் கொள்கிறேன். இது கிரீம் விட சிறந்ததும் அழகானதும் விரைவில் உருகாமல் இருக்கும். இதை எல்லாவற்றையும் இங்கேயும் அங்கேயும் இணைக்கிறோம். பெருமை. பின்னர் நாங்கள் மேலும் கொஞ்சம் நுடலா சேர்க்கிறோம். மேலும் கூரை. அழகு. ஆஹா, நான் சேர்த்திருக்க முடியல. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இன்னொரு தயார். அதை பாருங்கள், என்னிடம் முழு கோட்டை இருக்கிறதே. ஒரு டிராகன் தாக்கி இருக்க வேண்டும். வாபிள் கோட்டையில வீரர்களை வைப்போம். இது உண்மையில் மிக சிறப்பு. ஒவ்வொரு கோட்டையும் புழுப்படிக்கு தாக்கப்பட வேண்டும். இப்போது பசித்த புழுப்படி அனைத்து ருசியாக இருப்பவற்றையும் சாப்பிடும். அதையும் உங்களை சாப்பிடும். வவ், ருசியானது. புழுப்படி படை வீரர்களை சமாளிக்க முடியும். ஆனால் கோட்டையை எனக்கு விட்டுவை. இது சொர்க்கம். வாபிள்களில் உறைந்த நுடல்லா மிகவும் சுவையாக இருந்தது. நுடல்லாவை வயசுபடுத்திய மார்சி அந்த சுவையா இருக்கு. அக்கா, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓ, நல்லா பண்ணிருக்க டிராகன். நன்றி. அரே, இத்தனை ஜெல்லி கரடிகள். நாமெல்லாம் விரைவில் அனைத்தையும் சாப்பிட வேண்டும். சரி, குழுவிடம் ஒரே ஒன்றுதான். ஆனால் நான்சியிடமும் 10 ஜெல்லி கரடிகள் உள்ளன. டயானாவிடம் எவ்வளவு இருக்கிறது? ஆகாயம் 100 துண்டுகள் இருக்கும் அளவுக்கு. சரி, நாம் எவரிடம் தொடங்க வேண்டும்? குளோவு, வாருங்கள். நல்லது. என் ஒரே மாம்பழ கரடியை பெரிதாக்க வந்த கருத்து என்னன்னு. நீங்கள் அதை பரப்ப வேண்டும். இரும்பு கம்பி. பாருங்கள், இது ஏற்கனவே பெரியதாக மாறிவிட்டது. இது மிகவும் குளிர். இனிமையானது, ஆனால் மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் வேண்டும். என்கிட்ட என்ன இருக்கு? ஓ, எனக்கு பாதி கம்மி பேர்ஸ் இருக்கு. அருமை. நான் விரைவில் அவற்றை முயற்சிக்க வேண்டும். ஓ, எனக்கு ஒரு அருமையான யோசனை கூட வந்து விட்டது. அதை செய். அங்கே 2 கால்பந்து அணிகள் இருக்க பேர்ஸ் திருப்பி வைக்க வேண்டும். நான் அவற்றை உட்கொள்ள போகிறேன். நல்ல விளையாட்டு செய்ய போகிறேன். யார் கணக்கில் அடிப்பதோ அவனை நான் சாப்பிடுவேன். தயாராக இருக்கிறேன். போலாம். நன்றி. ஏய் மக்கள், விளையாட்டை ஆரம்பிக்கலாம். உலகில் எல்லாம் ருசியான கால்பந்தாட்ட அணி. சரி, விளையாட்டு ஆரம்பமாகிறது. மற்றும் அணியின் பூரே என் பிரியதுக்கு வாருங்கள். நாங்க தொடர்கிறோம். அவர்களின் ஒரு மட்டுமே கோப்பை. இப்போது சில துண்டுகள் மாத்திரம் மீதம் இருக்கின்றன. இன்னொன்றா? நான் ஏற்கனவே அணியை மொத்தமாக தின்றுவிட்டேன். ஓ, இன்னும் சில மீதம் இருக்கின்றன. சரி, அங்குதான் விளையாட்டு முடிவடைந்தது. அடுத்தவர் யார்? வாருங்கள். இறுதியாக நான் உண்மையில் விரும்புகிறேன். சுவைக்க காத்திருக்கிறேன். அவை எவ்வளவு ருசியானவை. அவை தாயிருக்கும் அதிகமாக இருக்கின்றன. நான் அவற்றை நீண்ட நேரம் சாப்பிடுவேன். நான் இது போன்ற சுவையான உணவை ரசிக்க முடியும். நீண்ட நேரம் நல்லா இருக்கு. நான் அதை வாயில் பிடிக்க போறேன். அதை மேலே போடு. அதிகமாக இருக்கின்றன. நான் என் வாழ்க்கை முழுவதும் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவேன். இது ஆகலாம். அது அவ்வளவு நல்லதில்லை. நான் ஏற்கனவே கழிச்சிட்டாள். நல்லா தெரியும் நான் என்ன பண்ண போறேன். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. நான் இந்த சிலதை ஒரு பாத்திரத்தில் செய்வேன். Meiste Urekervaries. Once we in a foreigner malls, zide dirava gemma matralan. ஓகே, இப்போ நான் இந்த தடவை ஸ்வீட்டை எடுத்து அதை குடிக்க போகிறேன். ஆமாம், நான் நினைக்கிறேன் இதுவே போதும். பார்ப்போம். பார்க்க சின்னதாயிருக்கிறது. ஆனால் அத குச்சி எனக்கு பிடிக்கும். இதன் பிராண்ட் எனக்கு பிடிக்கும். நான் இனி கிண்ணம் வேண்டாம். இப்ப நான் கலைப்பகுதிக்கு செல்லலாம். முதல்ல நிச்சயமா எல்லாற்றையும் அழகா விரியவனும் சுவையா மதிப்பீடு பண்ணவனும். அற்புதம். இதுக்கு இவ்வளவு சுவை இருக்கும் அப்படின்னு யாரும் ஏன் சொல்லல? நான் பெரிய மார்மலேட் கரடிய கூட பண்ண முடியாது. அத பாருங்க.
இது சுவையா இருக்குது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவதுன்னு நீங்களே கண்டுபிடித்தீர்களா? ஓ, அது பெரிய ஜெல்லி கரடி. அது அழகாகவும் சுவையாகவும் தோன்றுகிறது. சீக்கிரம் அதை சுவையுங்கள். டயானாவுக்கு அது வெறித்தனமாக பிடித்திருக்கிறது. நீங்கள் சாப்பிடும்போது இடுப்பும் மயிர்க்கும் அவர்கள் கண்டு பொறாமைப்படுகின்றனர். அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. தாமாகவே. சரி பெண்ணுக்களே, நான் முடித்து விட்டேன். மன்னிக்கவும், நான் திசை திரும்பி விட்டேன். பெரியவனுக்கு அனைவருக்கும் நாங்கள் இறுதியாக ஒரு சவாலில் இறங்கி இருக்கிறோம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருங்கள். நான் இன்னொரு முறை பெறினால் எனக்கு பலவாக கிடைத்துவிடும். அலெக்ஸ், உன் அதிர்ஷ்டம் இல்லை. இல்ல. பெர்னார்டின், நீங்க உங்களுடைய இறக்கி ஃபைலுக்கு போய் நம்ம முதல்ல எடுக்க முடியுமா? நான் முதல்ல உன்னை சாப்பிடுவேன். அப்பா பப்பாவை நான் விரும்புறேன், குறிப்பா பபிள்கம் சுவை. ஏய், என்ன பண்ற? அற்புதம். துப்பாக்கி உன்னிடம். நானே அனைத்து குப்பைகளையும் எடுத்து தூக்க வேண்டும். ஒரு பபிள் உங்களுக்கு இல்லை. கவலையாக வேண்டாம். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஊதப்போகும் பபிளை பாருங்கள். வல்லுநராக இருக்கலாம். நன்றி. இப்போது பீங்கான் விளையாடலாமே. உதவினால். வாவ், அது ரொம்ப குழு. அலெக்ஸ், நீ செம்மாக பண்ற இருக்க. ஆனா இப்போ நான் பேசுவது, முதலில் நான் ரப்பர்ஸை போடுறேன். என் மனசு சொல்றது ஒரு ட்ரிகர் கண்டிப்பா உதவும்னு. பரீட்சையை நீ கொஞ்சம் அவனை நெசப்பட நேரம். உதடு காது கெட்டியாகவும் செயல்படுத்தப்பட்டது. இருக்கிறதை பாருங்கள். பெரிய குமிழி. நான் அவளை உள்ளே விட மாட்டேன். உலக அதற்கு மேல் என்னிட கிடைக்கும். நீ என்ன பண்ணாய்? ஓ மை காட், என் கனவுகளையே உடைத்திருந்தது. அவள் என் புருவங்களையும் பறித்து போய்விட்டாள். இப்போது எப்படி வாழ்வேன்? செய்து போடுங்கள். சரி, நான் கொஞ்சம் பீதி அடைந்திருக்கிறேன். பரவாயில்லை. பெல்லா, நின்னவெண்ணி பரிசோதிக்க வந்த நேரம். கடைசியாக பிங்கோ அதிரடியாக அவ பிளாஸ்டிக்குகளை விடுங்க. நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை தயார் செய்தேன். அதற்கான முக்கியமான வழி. நாம் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக உண்ணலாம். ஒரு பொம்மங்களின் அழகு குமிழிகளை பார்க்க தயாரா? அதுதான் என்ன? நிறுத்து, இது மிகவும் பெரியது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவளை மண்ணில் இறக்க எப்படி? பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டு. நாம் பலூனை கமாந்தி கொண்டு பீக்கணும். அலெக்ஸ், சுடு. ஏன் நான் இல்லை என்றால் மெல்லோ விண்வெளிக்கு பறந்துடுவான். நீங்கள் சரிதான். எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும். நல்ல வேலை சொன்னீங்க. நீங்க சிக்கல்ல உள்ளீங்க. தவறவினோட மனுஷர்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி. அச்சச்சோ, என்னிடம் ஒரு தொங்கை உள்ளது. போட்டுகள் மற்றும் கடந்துவிட்டது. இருந்துதான் இருக்கிறது. என் குவியலை பாருங்கள். எனது ருசிக்கிறதே. மிலா, நீ முதலில் சாப்பிடு. ஹூரே, எனக்கு மாதுளை பழம் மிகவும் பிடிக்கும். இதன் உள்ளே உள்ள தானியங்கள் எப்படி சுவையாக இருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா? உண்மையில் இதை சாப்பிட பெறுவது சுலபம் இல்லை. ஆனால் இந்த சிறிய சுவையை சுவைக்க எனக்கு என்னுடைய பெரிய தோல்விகள் எப்போதும் இருக்கின்றன. வசதியாஸ் பேங்கினுடைய காலணிகளை ஊதாக வேண்டாம். அது நான் ஒரு பிளேட்டில் சேனலை திருப்பி அவற்றையெல்லாம் ஒரே முறை சாப்பிட்டால் அது நான் கேட்கிறேனில் சரியா ஒரு 100 கிரில் சார். அதுவும் ட்ரூசலா இருக்கும். இதனால நான் முன்பு இருந்ததை விட 100 மடங்கு சுவையானவனாக இருப்பேன். நான் அந்த ஒரு கிரில் மட்டுமே இருந்த போதும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அலெக்ஸ், இல்ல, இது உன் முறை. முதலில் சீப்பான ஒன்றிற்கு செல்வோம். மாதுளை வெட்டுவது மிகவும் எளிது. ஆனால் அதை கிழிக்கும் போது எவ்வளவு கொடூரம். அலெக்ஸ் இப்போது ஒரு பைத்தியக்காரனாகவே தெரிகிறார். பைத்தியம் பிடித்தவர் ஆகுவது ருசிக்க கூடியது அல்ல. ஆனால் ஒரு மாதுளை பழம் சாப்பிடுவது உண்மையிலேயே அற்புதம். அலெக்ஸ் தன் புத்தி கேட்பை இழந்து விட்டான். நான் எதுவும் நீங்கள் அறிந்தேற் போல் சுற்றியே இருப்பதுதான். அதுவே அனைத்தும். அவர்கள் உண்டு கொள்ளவும் தயாராக உள்ளனர்.
எனவே நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உண்மையில் இது பயன் என்பது காலமானது. மெல்லா, சூப்பர். எனக்கு என் ரொம்ப நேர பழிய மட்டும் சாப்பிடுவது சலிப்பாக இருக்கும். அவற்றால ருசியான ஜூஸ் செய்யலாம், அது வேலையாக இருக்கும். பாரு, என்கிட்ட ஜூசிங் மெஷின் இருக்கே, அது பெரிய இயந்திரம். Our free persari in their yardi where commercial can quarantine your issue in quarantine juice. ஆமா. அவனை பாரு, அவன் என்னை அதை குடிக்க வலியுறுத்துகிறான். அது சுவையாக இருந்ததா? நீங்கள் இதை பூண்டு பார்க்கிறீர்களா? அப்படியே இருங்கள். நான் ஒன் வகையான மலம்தான் செய்தேன். Oh my lord. உனக்கு தெரிஞ்சதா எனக்கு எவ்வளவு கேக் மதம் பால் இருக்கு? ஆம், பாரு, எனக்கு ஒரு முழு ஜாடி கேக் இருக்கு. Jally's Mossa Laser and Three Storian phrase and name prelates one எடுக்கலேன். சாக்லேட் எப்போதும் ருசியாக இருக்கும். மச்சமா, சாப்பிட்ட பிறகு அடிக்கடி வயிறு சுருங்குகிறது. என் அனைத்து கோக்டீன்களை ஒரே நேரத்தில் குடிக்க ஒரு அற்புதமான யோசனையை கண்டுபிடித்தேன். அவற்றை திறக்க வேண்டும். அதற்கு பிறகு சமீபத்தில் செய்யப்பட்ட பொருட்களுடன் சிறப்பு வளைவு குழாய் வேண்டும். அது நல்ல யோசனை. அதுவே மிகவும் சுவையானது. ஏய், யாரோ வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் பணம் தரையிலே உள்ளது. அதுதானா? Exactly, this spring rear ka. Yara shouldn't do. என்ன? ஒரு முட்டாள். ஆகவே நான் இதை வேண்டுட்டு இப்ப நான் மேல் கயிற்சி எப்படி சென்றடைய வேண்டும் என்று தெரிந்தால் மட்டுமே அப்ப அது எல்லா கோகேன்களையும் நான் குடிக்க முடியும் என்று உறைஞ்சுகிறேன். இப்பி நாங்கள் உங்களை நம்புறோம். அந்த பிள்ளை குழு எங்களை நோக்கி குப்பை கியாதி முகத்துல மோதுறது வலிக்குது. கண்டிப்பாக என் கட்டுப்பாட்டுக்கு இது ஆனா முடியல. பெல்லா, உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிற்ற பாத்தியா? மேலா கைப்படா குறுகிறாள். மில்லா, இதெல்லாம் கோகோசமே. நான் என்ன வதையும் வேண்டாம். ஆனால் முடியாம். அவன் மட்டும் மறிக்கிறான். எத்தனை மார்மலேட்? மற்றும்படி நான் உண்மையில் செய்ய விரும்பவில்லை. அது நியாயமல்ல. எடுத்துவிடு. அது இன்னும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கலாம், ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. மைலோ மனமுடைந்திருந்தார் என்று நினைக்கிறேன். எனது காட்சியால் அவளது மனம் மீளும் என்று நம்புகிறேன். அது அவளுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஆனால் எனக்கு இது அற்புதமா நகைச்சுவையாய் உள்ளதுன்னு தோணுது. மைலோ, நான் என்ன பண்ணேன் பாருங்க. என் கண் அது இனி இல்லை. என்ன? ஓ மை கடவுளே, என்ன ஒரு பயம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. உனக்கு இது பிடிக்கவில்லையா? சிகிச்சைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மிலோ, நிச்சயமாக நீ சிரமப்படலாம். அவள் சுவாசிக்க முடியவில்லை. இது ருசியானது. சொல்லுங்கள், கண் எங்கு யார் இருந்து வந்தது? பூஜிக்கப்பட்டு அது வருகின்றார்? வெறுப்பானது. இது மாம்பழ கண்கள். இது உண்மையில் கொஞ்சம் சிரிக்கவும் சற்று குறைந்து வருகிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். நானும் என் உணவுகளை தொடர்வேன். எவ்வளவு பெரிது எனது கண்கள். அலெக்ஸ், என்ன காத்திருக்கிறாய்? போயிட்டு வரேன். உன் கண்களை நான் சாப்பிடுகிறேன். வேற என்ன?
நான் என் சொந்த இனிப்புகளை சரிப்படுத்திக் கொள்கிறேன். ஏன் என்னோட பகிர்ந்து கொள்ளக்கூடாது? அப்போ என்னுடனும் பகிருங்கள். நாமெல்லாம் நண்பர்கள். பெண்களே, முயன்று விடாதே. உங்களுக்கும் ஒன்றுமே தரமாட்டேன். எனக்கு தோன்றுகிறது. என்னடா இது நாம் நண்பர்கள் இல்லை. என்ன நடக்குது? நாம் ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. பை அலெக்ஸ். நான் எல்லோருக்கும் பல குருக்கள் இருக்கிறார்கள். எனக்கு 2 முறை மட்டும் ஒரு குரு இருக்கிறான். இது குறைந்தபட்சம் மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நான் ஒரு சூறை மீன் அல்ல. முகாமண்டி, என்னிடம் எரிகின்றாய். என்ன காத்திருக்கிறாய்? சிறிய பெண் போல நடந்து கொள்கிறாய். சில பீட்ஸ் சாப்பிட சாக்லேட் பாரை விட்டுடும் ஒரு யோசனை கிடைச்சிட்டது. அதை செய்ய நான் உலகமா இருக்கணும். அலெக்ஸ் மறுபடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்புறேன். இதை பெருங்க ட்விக்ஸ். வெறுப்பு. வாழ்த்துக்கள். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம். தேர்வு சாக்லேட் சாப்பிடும்போது முதல்ல அப்ளிகேட்டர்களை நீக்கணும். ஓ, நம்ம சாப்பிட தொடங்கலாம். வணக்கம். இது நல்லதே. இது மிக நல்லது. ஆனால் ஏதோ குறைபாடாக இருக்கிறது. சாக்லேட்டுடன் உள்ள வகை ஏது சியானால் உங்களுக்கு தெரிகிறதா? என்னால சரியா தெளிவா பார்க்க முடியலையே. இந்த கலவையின் சுவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. சாக்லேட் பால், ட்விக்ஸ், சாக்லேட் ஹாம் மற்றும் நான் உங்களுக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். சாக்லேட் முடிஞ்சது. நீங்க என்ன பாக்குறீங்க? நாமும் சாப்பிட ஆரம்பிக்கலாமே. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். நம்முடைய அழகான சுவையாக மூர்க்கத்தனமாக செய். அதிலிருந்து ஒரு பெரிய டாலரை எடுத்துக்கொள்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். நுடல்லாவுக்கு பைண்டராக நல்லது. அலெக்ஸ், நீங்க இப்படி ஒரு கோபுரம் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. பார்க்கவே விசித்திரம். நான் அதைவிட அதிகம் செய்ய முடியும். இந்த கோபுரம் ஒரு வகையான சாதனையை முறியடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக சுவையானது. எல்லாரும் அறிய விரும்புகிறேன். சாப்பிடுவோம். நீ என்ன செய்யற? ஏன் கோபுரம் குலுங்குகிறது? நீ செய்ய போற? ஆஹா, மனிதரே. அலெக்ஸ், எங்களால் வருந்துகிறோம். அதாவது சாக்லேட்கள் ரொம்ப சுவையா இருந்தது. பரவாயில்ல, ஹெல்மெட் என்னை காப்பாத்தியது. ஆனா கோபுரம் கெட்டு போயிடுறது எவ்வளவோ முட்டாளி துண்டுகளின் விலை நிறைய இருக்கிறது. எங்கிட்ட நிறைய சிப்கள் இருக்கின்றன. மேலும் எனக்கு ரொம்ப சிறிய சிப் ஒண்ணு. நான் அதை சரியா பார்க்க கூட முடியல. அங்கே அவள் நடக்க முடியும் தெரியுமா? அவள் அழகான மெல்லிய கையுறைகள் அணிந்து. இந்த மாதிரி ரொம்ப அப்பைடைசிங் பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப சுவையான மாதிரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதை நுண்ணறிவியல் முறையில சோதிக்கணும். சுவையானது மற்றும் மிகவும் மிகவும் சிறியது. ஓ, உன்முறை. இறுதியில் மிக பசித்தேன். அந்த மாதிரி வேலை முடித்தால் எப்படி? அப்படி செயல்பட முடியாது. டேமேட் பிட்டி உதவியின்றி இங்க செய்ய முடியாது. இப்பதான் அது மாறி இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன். மேலும் நீங்க மாற்றங்களை பெறுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வீங்க. செப்ஸ்கள் உண்மையில் ருஃபிகளாக இருக்கின்றன. இறுதியாக இந்த சுவையானதை சாப்பிடுவது என் வரிசை. தயவு செய்து நிறுத்துங்கள். இது நொறுக்கை. மன்னிக்கவும், ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. அந்த சிப்ஸும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்து. எனது தலைக்கவசம் என்னை காத்தால்
அடிகளை நான் கொஞ்சம் கூட உணர முடியாது. ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க என்ன செய்வது என்பதையும் அறிந்துள்ளேன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சிப் கோட்டையை இயந்திரத்தால் ஆயுதமற்றதாக்குவது. சுவையாக இருந்தாலும் ஒன்றும் ப்ரோக்கோலி இல்லை. என்ன விதமான விசித்திரமான விதை கிடைத்தது. இதன் ருசி மோசமாக இருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரிகிறதே. நான் ஒரு விதையை நாட்டி அதை நல்லா பராமரிச்சா அது ரொம்ப சுவையானதா மாறும். இப்ப வரை நீங்க திட்டமிட்டு நாடுறீங்க. காத்திருக்கிறத நிறுத்துங்க. அது வளர எவ்வளவு நாளுக்கு தான் காத்திருக்கணும் நீங்க? நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? உங்க புரோக்கோலிய கையாள நீங்களே சமயமிக்கிறேலாம். அவத்தை பார்க்கும் போதே எனக்கு கசப்பு வந்துடுது. அது எனக்குள்ள இருக்கு பூனை மாதிரி இருக்கு. எனக்குள்ள மிக கேவலமாக வனம் வருகிறது. கிறிஸ் குடிக்க ஏதாவது தேவை. வாழ்த்தி அங்கிருக்கிறார். எனக்கு கடலை நீர் பாய்ச்ச தண்ணீர் வேண்டும். ஏ பழையோர்கள், ஏதோ நடக்கிறது. அது நடுங்குகிறது. ஜூலி, நம்பக் நிறைந்த பூகோசு கிடைக்குமா? ஆமா, மிக பெரிதாக உயர்ந்திருப்பது. இப்போது நீ அதை சாப்பிட வேண்டிய. Oh my God. எப்படி இருந்தது? நல்ல சுவையா? வணக்கம். இல்லை இல்லை, அருவருக்கு. நீ வேலைக்காரன். சிரிக்காத. இப்போ உன் வரிசை என்பது எனக்கு தெரியும். இல்ல, நான் முழுவதும் ப்ரோக்கோலியை சாப்பிட விரும்பல. நீங்கள் அதை போக்கலாம். பாருங்கள், அங்கு மிக்கி மவுஸ் இருக்கிறான். எங்கே? நீங்க எவ்வளவு இலகுவானவர்கள். இப்போது நாங்கள் எல்லா ப்ரோக்கோலியையும் போக்க வேண்டும். நிறுத்து. நீயே மிக புத்திசாலி என நினைக்கிறியா? இல்ல, உனக்காக உன் ப்ரோக்கோலியை எல்லாம் பிடிச்சிடுவேன். நான் முடிச்சுட்டேன். எல்லாம் நீ எரிந்ததை நாம நண்பர்கள் என்று நினைத்தேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவன் ஏமாற்ற மாட்டார்கள். எனவே ரசித்தூன். ஏறத்தாழ அற்புதமான பரிசுகள். எனக்கு பிடித்த நிறம் நீலம். மேலும் எனக்கு நீளமான விருந்து கிடைத்தது. நான் சிவப்பு உணவு பெற்றிருக்கிறேன். குழந்தைகளை, உணவுகள் எனக்கு வேண்டாம். எனக்கு பாப்கார்ன் மிகவும் பிடிக்கும். பச்சையை முன்னர் சாப்பிட்டதில்லை. நண்பர்களே, நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஆர்ப்போம். இந்த பானம் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. ஆஹா, எனக்கு இப்போது மிகவும் பலமானதாய் உணர்கிறேன். முழு உலகத்தையும் சுற்றி ஓடுவோம். ஓ ஜிம், நான் இங்கே எதை வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? இன்னும் என்ன இருக்கிறது? என்னை பார்க்காதே. நான் உங்களை எடுக்கிற திறன் பற்றி கோச் செய்கிறேன். இல்ல இல்ல இல்ல. நன்றி. ஓஹோ, என்ன ஒரு வினோதமான நாள். அருமையாக உள்ளது. எனக்கு காற்று அமைதி. முயன்று பார்ப்போம். என்ன பீட்ரூட் மற்றும் தக்காளி. நான் மனதை மாறிவிட்டேன். நான் உன்னை உதவ வேண்டி கூழ்வாயை திற. விமானம் உன்னை சந்திக்க புறப்படுகின்றது. ஆஹா, எனக்கு இந்த ருசி பிடிக்கவில்லை. நன்றாக, இது உன் திருப்பம். ஒரு நிமிடம், என் 3 அடி கண்ணாடிகளை காட்டு. இவ வேண்டுமா உனக்கு? நன்றி. இப்போது நாம் சினிமாக்கள் பார்க்கவும் பூகாரன் சாப்பிடவும் முடியும். ஹே, எதுவாக இருந்தாலும் பாப்கார்ன் பச்சையாக இருக்கு. அதனால இது எனக்கு. நிக்கேண்டு பொருங்கள். எனக்கு புரியாமல் இருக்கு. இது வலாளிக் கொண்டது. என்ன? ஆம், என் உதடுகள், என் காதுகள் சற்று அபூர்வம் தானே?
எனக்கு மிக வரவழைக்கும் காதுகள் இருக்கின்றன. ஆங்கிலே போதும். புது கொடுப்பினை. எனக்கு இந்த சிற்றிலை எண்ணம் ரொம்ப பிடிக்கும். புதிய பரிசுகள், நாணயம் பரிமாறிய புற்றுக்கட்டி. நான் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். நான் முதலில் செல்ல விரும்புகிறேன். இந்த சிவப்பு பியோகிகளை சுவைக்க மிகவும் விரும்புகிறேன். நான் இதை 1/4 நிமிடத்தில் சாப்பிட முடியும் என்று சொல்லுகிறேன். சரி, இதை செய்வோம். சுவையா? கடைசி ஒன்றா? ஹூரே, இது வெற்றிகரமாகியது. இல்ல. ஐயோ, எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அது இருக்கும் போல் இருக்கிறதே. கண்டுபிடித்தேன். அது சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிடிக்குமா? மாண்டி, உன் இனிப்பை தயாரிக்க தொடங்கு. அழகான மௌனம். இந்த பப்கம் இனிப்பாக இருந்தது. அது எனக்கு தெரியும். ஆஹா, ருசியாக உள்ளது. உண்மை. ஆஹா, இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய காதலை சந்திக்க முடியுமே ஆனால் நல்லா இருக்கும். பிரின்ஸ் சார்மிங், வணக்கம். ஓ லிலி, சரி, சவால் ஏற்றுக்கொண்டேன். இப்பயாவது உனக்கு காட்டுகிறேன். எனக்கு தெரியவில்லையே. ஐயோ, அவளை உதவி விடுவோம். நானும் உயிரோடு இருக்கிறேன். ஐயோ, உங்க மூக்குக்கு என்ன ஆச்சு? சரி சரி, அது மிகவும் குளிர்ச்சியானது. எனக்கு கம்மிகள் இருந்து தாண்டி. இன்னும் எனக்கு சுவைப்பு கம்சும் உண்டு. பொறுங்கள் ஒரு நிமிடம். சரி, முதலில் யார் தொடங்க போகிறார்? எனக்கு தோன்றுகிறது நான். நின்றுங்கள். இது சிவப்பு, அதனால் இது எனது. பாவம், ஏய் பெண்களே, அது நீலமாம், அதனால் அது எனது. சரி, எனக்கு பாக்கி ஜூஸ் பந்துகள் மட்டுமே உள்ளன. என்னை பாருங்கள். ஒரு நிமிடம். நான் இன்னும் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். ஆஹா, அவை எப்படிப்பட்ட பாப் செய்கின்றன? எனக்கு மிகவும் பிடித்தது. உன் டர்ன், நிக்கோல். பார்த்து விடலாம். ஓ, சிறப்புடன் இது மிகவும் சுவை பெற்றிருக்கும் என நினைக்கிறேன். நமக்கு முயன்று பார்ப்போம். ஓ, இவை இவ்வளவு புளிக்கும்னு நினைச்சே இல்ல. மாண்டி, நீ உன்னுடையதை சாப்பிட்டுடு. சமாதானம். பிங்கோ. வாவ். Team maker is fired, Kino. அப்படியா? எவ்வித கேள்வி? என்ன? நீ என்ன செய்கிறாய்? ஆஹா, என் பற்கள் நீளமாக இருக்கின்றதே. என் பற்பசையை தவறுதலாக குளிர்பானமாக நினைத்து விட்டேன் என்பதாக நான் யாராக இருக்கிறேன்? அந்த குமிழியை பார்த்தீர்களா? என்னுடைய கழுத்து. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்துங்க. என்னிடம் கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை இருக்கு. சிவப்பு பிஸ்டா. அருமா, எனக்கு புரியல. ஏன் என்னிடம் பூசணி வந்தது? பிரியனே, எனக்கு தர வேண்டிய ஒண்ணும் இல்லை. என் கிண்டர் சாக்லேட்டை முயற்சிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். என்ன மாதிரியான? ஆகா, நீல சாக்லேட் மாதுளை சுவையில் இருக்கின்றது. மிகவும் சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளது. ருசியானது இல்லையா? அப்படியா? பைத்தியம் இல்லையா? வணக்கம் எல்லாருக்கும். முத்தமிட்டு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் மிகவும் இல்ல, என்னால் பாருங்க. சமையல் அறையில் நான் வருகிறேன். நான் வருகிறேன். நான் வருகிறேன். நான் வருகிறேன். ஒரு செருப்பு போதுமானது. ஒன்றன் பக்கோ தள்ளுவிட. நன்றி பாட்டி, பின்னர் சந்திப்போம். இணைப்பு, என்னை பாருங்கள்.
ஐ, நான் இப்போதே பீட்சா சாப்பிட வேண்டியுள்ளது. அதற்காக எனக்கு ஒரு நல்ல ஐடியா உள்ளது. வெவ்வேறு அடுக்குகள் கொண்டு ஒரே பெரிய துண்டு செய்வதே என்கிறீர்களா? அது சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறீரா? அவிசுவாசிப்பு. என் பாரம் இப்போது நான் வருவேன். வாங்க. உங்க பேர் என்ன லெஸ்டன்? சக. இந்த பொத்தான் விசித்திரமாக இருக்கிறது. வணக்கம். நீ பொதனை அழுத்தினாயா? எனக்கு உனக்கு ஒரு அசாதாரணமான ஐஸ்கிரீம் எனும் ஆச்சரியம் உள்ளது. கவனமாக இரு, அதில் ஒரு ரகசியம் என்ன? உள்ளது. நீ என்ன சொல்ற? கொஞ்சம் பயமா இருக்கு. நீயே உன் முகத்தை பார்த்திருக்கணும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. இதுவும் அற்புதம்தான். அது ரொம்ப புளிப்பாக இருக்கிறது. என் கைகள் இப்போது பிரகாசமாக இருக்கும். ஓ, அது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. இது என்ன? எனக்கு இப்போ சூப்பர் பவர் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெண்களே, உங்களுக்கு என்ன? ஒரு நொடிக்கு காத்திருக்கவும். 3, 2, 1. 3, 2, 1. நன்றி. இல்லை, அப்படியா? ஆஹா, சுவாரஸ்யமாக உள்ளது. ஹூரே, நான் முடிச்சிட்டேன். அது வெறும் மோசமானது. வாருங்கள் பார்ப்போம். ராக், பேப்பர், கத்தரி. நான் குருடு. ஆமா, எனக்கு ஒரு லாலிபாப் கிடைச்சது. ஆலய வடிவத்தில். மேலும் மேலும் கழிவு. மேலும் 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 நல்லது. மேலும் என்னவே ஆனாலும் நாம இதை முயற்சி செய்யலாம். அது என்ன வேகம், விரைவான ஒன்று. இது நிச்சயமாக அற்புதம். ஒரே நேரத்தில் இனிமையும் புளிப்பும் உண்டு. நான் என் தர்பூசணி ஜெல்லியை அனுபவிக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் அருமையாக உள்ளது. நான் நிறைந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நீ புரட்சினை அடைந்தவனாய் இருக்கிறாய். நான் விதைகளை சாப்பிட மாட்டேன் என்றாலும் நிக்கோல், கவனமாக இரு. ஹெலி, மன்னிக்கவும். லில்லி, உனக்கு உன் உணவு இருக்கிறது. சரி, பார்ப்போம். இது தனி சிறப்பான சிப்ஸ் நினைக்கிறேன். நல்லா இருக்கும் என நம்புறேன். ஒன்று கால். மியாவ் மியாவ், அமைதியாக இரு. மியாவ். சும்மா வெளியே போ. அதிர்ச்சி அடையாதீர்கள். ஒரு நான் கிளீனர் வாங்கிவிட்டேன். அழுது கொண்டே இரு. சூறை மழை. ஐயோ நண்பா, நாம் அற்புதம். என்ன ஒரு நிம்மதி. சுயமாக நாம் நேரங்களை சுத்தமாக மாற்றலாம். நாங்கள் மிகவும் கூறுகளாயிருக்கிறோம். ஆமா.